வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியா இஸ் ஏ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்றது லா சொல்லுது. ஆமாம் அன்பு நெஞ்சங்களே, நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம நாடு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரைட்ஸை நம்ம சரியாக உபயோகப்படுத்துகிறோமா இல்லையான்றது நம்ம கையில் தான் இருக்குது. இந்தியா மிக கூடிய விரைவில் வல்லரசு நாடாக மாறிடும்ன்றது நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கனவாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட யுகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் நாம் நம்மளுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர செய்கிறோமா அப்படின்றது தான் நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நான் எதை பற்றி சொல்ல வரேன்றது உங்களுக்கு இன்னும் புரியல இல்லையா? எஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கடமைகளில் குறிப்பாக குழந்தைகளை நம்ம கண்காணிக்கிற விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு பல குழந்தைகள், அதாவது 18 வயது நிறையாத, இன்னும் சொல்ல போனா டிரைவிங் லைசன்ஸே வாங்காத குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, 2 வீலர் எடுத்து ஓட்டுறாங்க, 4 வீலர் எடுத்து ஓட்டுறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நாம் ஒரு செய்தி கேட்டிருந்தோம். மும்பையில் ஒரு 9 வயது சிறுவன் ஒரு கார் ஓட்டி அதனால 2 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரொம்ப பரவலா போயிட்டு இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று குழந்தைகளுடைய ஆக்டிவ்னஸ். அதுக்கு பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வயதுக்கேற்ற ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கா, அதுக்கு வயதுக்கு மீறின செயல்பாடுகள்ல அவங்க ஈடுபடுறாங்களா அப்படின்றத கண்காணிக்க வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பா இருக்கு. நம்ம பெரும்பாலான வீடுகளில் குழந்தைகள் என்ன பண்றோம், கடைக்கு போகணுமா, மார்க்கெட் போகணுமா, எல்லாத்துக்குமே குழந்தைங்களை என்ன சொல்லிடுறோம், வண்டி எடுத்துட்டு போய் அதை வாங்கிட்டு வா, வண்டி எடுத்துட்டு போய் பால் வாங்கிட்டு வா இப்படின்னு சொல்லிட்டு நாம தான் அனுப்புறோம். சின்ன சின்ன ஊர்களில் இருக்கும்போது பரவாயில்லை. இதுவே ஒரு சிட்டியில் இருக்கும்போது அங்கே நாம் நிறைய டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு. ரெட் லைட்னா என்ன, கிரீன் லைட்னா என்ன, எல்லோ லைட்னா என்ன, இது எல்லாமே குழந்தைங்க புரிகிறதுக்கு முன்னாடியே அவங்கள நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, என்கரேஜ் பண்ணி வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்துட்றோம். அதே மாதிரி அவங்க கிட்ட தனியாகவே வண்டி கொடுத்தும் அனுப்பிடுறோம். இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் பல விபத்துகளில் கொண்டு போய் நிறுத்தி வைக்குது. இதுக்காகவே சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது அப்படின்றது முதல் விதி. அடுத்ததான் நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ட்ரங்க் அண்ட் டிரைவ் இது பண்ணவே கூடாது. லிக்கரை கன்சியூம் பண்ணிட்டு டிரைவிங் பண்றதுன்றது மிகவும் ஆபத்தானது. இது ஒரு பெரிய ஆஃபென்ஸ். இதுக்காக பெரிய பெரிய தண்டனைகள் நமக்கு சட்டத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, பெரும்பாலான லேடிஸ் குழந்தைங்களை ஸ்கூல்ல விடுறதுக்காகவும் டியூஷன்ல விடுறதுக்காகவும் சும்மா இருக்கிறது, வீட்டில் வண்டி கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா வண்டியை ஹேண்டில் பண்ண தெரியாம, பல நேரங்களில் டிராஃபிக் ரூல்ஸ் தெரியாம அவங்க கண்டபடி வண்டி ஓட்டும் போது அவங்களுக்கும் சரி, அவங்க கூட்டிட்டு போற குழந்தைகளுக்கும் சரி, ஆபத்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதையெல்லாம் நாம கண்டிப்பா கருத்துல எடுத்துக்கணும். இதுக்காக சட்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 279 படி ட்ரங்க் அண்ட் டிரைவ், ரேஷ் டிரைவிங் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு பனிஷ்மெண்ட் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்ன பனிஷ்மெண்ட்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா 6 மாச சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் இதுக்காக நம்ம கட்டி ஆகணும். எனவே அன்பு நெஞ்சங்களே, நம்மளுடைய பாதுகாப்பு கருதி, மற்றவங்களுடைய பாதுகாப்பையும் கருதி நாம என்ன பண்ணக்கூடாது, ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது. இங்க நம்ம வீட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. சமயத்துல பிள்ளைங்க 2 வீலர் எடுத்துட்டு வருவாங்க. ஈவினிங் டைம்ல பார்த்தோம்னா பெரும்பாலான பிள்ளைங்கள் வீலிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்தான விளையாட்டுகள்ல ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க யாராவது ஆபத்தான விளையாட்டுகளில் ஈடுபடுறத நீங்க பாத்தீங்கன்னாலோ, உங்க கண்ணில் பட்டாலோ அதை கண்டிப்பா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பெற்றோர்களே. இதுல சட்டத்துல நமக்கு பெரிய தண்டனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்களுக்கு உணர்த்தணும். நாமளும் உணரணும், அவங்களுக்கும் உணர்த்தணும். அப்பதான் இங்க இறப்பு விகிதத்தை நம்ம குறைக்க முடியும். அதாவது குறிப்பா விபத்துனால இறக்குற விகிதத்தையே குறைக்க முடியும். ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க, குழந்தைங்க ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு இல்ல வீலிங் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு கை கால்கள் ஏதாவது முறிவு ஏற்பட்டா அது அவங்களுக்கு நிரந்தர ஊனத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா வண்டி ஓட்டணும், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது. இதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள சட்டத்தால் யுத்தம் செய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.